அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் நாளுக்கு நாள் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கர ஃபயராக தான் இருக்கு. இவனுங்க பண்ற அந்த பாலிடிக்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த பிபி டேப்லெட் வாங்கி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எப்பா எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. சேம் டைம் இந்த பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கோ அதே அளவுக்கு பயங்கர கேவலமாகவும் இன்னொரு பக்கம் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்குது. நமக்கு வந்துட்டு ஒரு சில கட்சிகள் மீது நமக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஏன்னா அவங்க முன்னோர்கள் நமக்கு செஞ்ச நல்லதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு பரவாயில்ல, ஓகே, அதாவது சின்ன சின்ன தவறுகள் கூட சரி, சின்ன தப்பு தானே, என்னதான் இருந்தாலும் அவங்க முன்னோர்கள் நமக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்துட்டு நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதனாலேயே அவங்க வந்துட்டு நம்ம பெருசாக எதுவும் குறை சொல்ல வேணாம், நம்ம வந்துட்டு அவங்களை பெருசாக அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு சாஃப்ட் கார்னரில் பார்த்து அவங்கள பெருசாக அட்டாக் பண்ணாமல் விட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நாளுக்கு நாள் இப்போ ரீசெண்ட் டைமில் நிரூபிச்சுட்டு இருக்கிற கட்சி தான் டிஎம்கே. இதுக்கு முன்னாடி அரசியலை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் வந்து ஒரு சாக்கடை, அங்கே வந்து சுத்தமான ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்ககிட்ட ஒரு நேர்மையாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை மீது எனக்கு பெருசாக விருப்பம்லாம் இருந்ததில்லை. ஆனால் இப்போ இந்த டிஎம்கே பண்ணுறதை பார்க்கும்போது ஆமாம், அரசியல் ஒரு சாக்கடை தான் போல, இவனுங்க சேர்த்து வச்சுருக்க அந்த கூட்டம் இருக்குல்ல, அந்த டிஎம்கே பண்ணுற அந்த சில்றத்தனமான பாலிடிக்ஸ் அப்படின்றது என்ன சொல்கிறது, ஒரு கழிசட கூட்டமாக அந்த ஒரு கும்பலை சேர்த்து வச்சுட்டு, முக்கியமாக அதுக்கு பேர் வந்து ஜென்சி அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு சாக்கடை பாலிடிக்ஸ் தான் இப்போ டிஎம்கே பண்ணிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷனில் டிஎம்கே தோத்ததுக்கு அப்புறமும் கூட டிஎம்கே மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க முன்னோர்கள், அது கலைஞர் அவர்கள் செஞ்ச அந்த ஒரு சில நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அண்ணா அவர்கள் செஞ்ச நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அதனாலேயே டிஎம்கே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது. ஈவன் கொளத்தூரில் போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் அந்த கண் கலங்கி நிற்கும் போது, சேகரபாபு கண் கலங்கும் போது காண்டு தான் ஆச்சு. பட் ஸ்டாலின் அவர்கள் கண் கலங்கி நிற்கும் போது நமக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் வருத்தம் ஒன்று இருந்தது. அட் சேம் டைம் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, டிஎம்கே இந்த மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில வேலிடான பாயிண்ட்ஸை எடுத்து முன்வைக்கும் போது, ஆமாம் இவ்வளோ விஷயம் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக இவங்களாம் பண்ணியிருக்கிறாங்க தான் அப்படின்ற ஒரு தாட் ஒன்று இருந்தது. அதனாலேயே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமா அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ், அதாவது இந்த தோத்ததுக்கு அப்புறம் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த இன்ஸ்டாவில் ஒரு சில மீட்டிங்லாம் பார்த்து அவங்க ஒரு சில கருத்துக்கெல்லாம் முன் வச்சு வேலிடான பாயிண்ட்ஸை முன் வச்சிருந்தாங்க. மக்கள் அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ளே வரும்போது இந்த ஜென்சி அப்படின்ற ஒரு கழிசட கூட்டம் வந்து டிஎம்கேவோட ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த டிஎம்கே அடிக்கடி ஒரு டைலாக் சொன்னால, திமுகவை யாராலும் அழிக்க முடியாதுடா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று பேசுவாங்க. கரெக்டு, திமுக வந்துட்டு வெளிலேருந்து யாரும் வந்து அழிக்கலாம் முடியாது, அதுக்கு தான் நீங்கள் வாய்ப்பே கொடுக்குறது இல்லையே. உங்கள் கட்சியில் நீங்களே இந்த ஜென்சி அப்படின்னு ஒரு குரூப்பை வச்சுட்டு உங்கள் கட்சியை நீங்கள் தான் அப்படி படிப்படியாக அழிச்சிட்டு வரீங்களே, இதுக்கு வெளிலேருந்து எதுக்கு ஒருத்த வந்து அழிக்கணும்? உங்கள் கட்சி நீங்கள் தான் அழிக்கிறீங்களே. இனி வர காலகட்டங்களில் திமுக தொடர்ந்து தோக்குது, இல்லை திமுக வந்துட்டு அழிஞ்சே போச்சு அப்படின்னா ஏன் இந்த திமுக தோத்துது, எதனால இந்த திமுகன்ற ஒரு கட்சி ஒரு பேர் இயக்கம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதுக்கு ஒரே காரணம் நீ வச்சிருக்கிற இந்த ஜென்சி தான்.